அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவில் காளான் வச்சு எப்படி பிரியாணி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே காளானை வச்சு கிரேவி வறுவல் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக காளானை வச்சு பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் காளான், 2 பல்லாரி, 2 தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, புதினா, தயிர், நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், 1/2 கிலோ அரிசி, பாசுமதி அரிசி, 3 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ இந்த காளானை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற தொலியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கழுவு வந்துடும். இந்த காளானை இப்போ நம்ம உள்ளோட நொறிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி நம்ம உரிக்க இந்த தொலியெல்லாம் வந்துடும். இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம உரிக்க இந்த தொலி வந்து நல்லா கலண்டு வந்துடும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு, நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஊற வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நான் 100 கிராம் ஆயில் ஊற்றுதேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா போட்டு இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ இதோட புதினா, மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய், தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேகட்டும். இப்போ மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடுவேன். இதோட இப்போ நறுக்கி வச்சிருக்க காளானை ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்ல மசாலா கூட கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவேன். இந்த 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். 2
இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், மூடி வச்சு மூடிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்லா மெதுவாக இருக்கும். கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுக்குறேன். தண்ணி நல்லா வற்றி வருது. நம்ம ஒரு கிளறி விட்டுக்கலாம். பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம தம்மில் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி தம்மில் வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா மூடி நல்லா போட்டு தம் வச்சிடலாம். தம் போட்டாச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி. தண்ணிலாம் இல்லாமல் நல்ல சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த காளான் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. நம்ம ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணி தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை தூக்கி விட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்காண்டி. அவ்வளோதாங்க, சூடான சூப்பரான அட்டகாசமான காளான் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த காளான் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டன் பிரியாணியை விட ரொம்பவும் டேஸ்ட்டான காளான் பிரியாணி கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.